இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு லேடி டாக்டரை கொல்கட்டாவில் ரேப் பண்ணி கொலை பண்ணிட்டாங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்தியா ஃபுல்லாக இதை பற்றி இப்போ பேசிட்டு இருக்காங்க. இந்த பிரச்சனையில் ப்ரொடெஸ்ட் பண்ணுற பீப்புள்ஸுக்கு மத்தியில் வெஸ்ட் பெங்காலில் இருக்கிற சிஎம்ஏ வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வந்து களத்தில் இறங்குறாங்க. ஒரு சிஎம் கிட்ட வந்து எல்லா பவருமே இருக்குது, காமன் மேன் கிட்ட தான் பவரே இருக்காது. அவங்க ஏன் வந்து ப்ரொடெஸ்ட்டில் இறங்கணும், எங்களுக்கு நீதி வேணும்னு சொல்லிட்டு அவங்க நினச்சா அந்த கேஸை வந்து எப்படி வேணால் எடுத்துகிட்டு போகலாம்ல. அது என்னன்னு புரியல. அப்போ பெரிய பெரிய தலைங்க இன்வால்வ் இருக்கா இல்லையான்னு எனக்கு டவுட்டாக இருக்குது. எனக்கு ஒரு கேள்வி என்னன்னா, இந்த மாதிரி ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் மக்களும் மறந்துடுவாங்க, மீடியாவும் நம்மளுக்கு அடுத்தடுத்த நியூஸை போட்டு நம்மளை மறக்கடிச்சிருவாங்க. இந்த மாதிரி நம்மளுக்கு எத்தனை கேஸ் தான் ஞாபகம் இருக்கு, நிர்பயா, ஆசிஃபா, ஸ்ரீமதி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு அடுத்தடுத்து இப்போ போய்கிட்டே தான் இருக்கு. ஆனா ஒன்று, இந்த லேடி டாக்டர் விஷயத்தில் குரூப்பா சேர்ந்து ரேப் பண்ணி மர்டர் பண்ணாங்கன்னு தெரிய வந்துருச்சு. நம்ம கவர்மெண்டால ஏன் எல்லா ப்ரூஃபும் எல்லா எவிடன்ஸும் பர்ஃபெக்டா அமைஞ்சாலும் ஏன் கவர்மெண்டால ஒரு டக்குனு தீர்ப்பை வந்து கொடுக்கவும் முடியல? அவங்களுக்கு தூக்கு தண்டனை கொடுக்கலாம், இல்லை ஆயுள் தண்டனை டக்குன்னு ஏன் கொடுக்கவே மாட்டாங்க? அது என்னமோ புரிய மாட்டேங்குது. இந்த மாதிரி அடுத்து நம்ம போய்கிட்டு தான் இருக்கும். இப்போ நானும் பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோ ரெடி பண்ண போயிடும். இந்த வீடியோ முடிஞ்ச உடனே எல்லாமே மாற்றம் தான் இங்கே மாறவே மாற மாட்டேது. ஆனால் ஒன்று,